அனைவருக்கும் வணக்கம். 100 மென்ஸ்க்கான ஒரு மேட்ச் ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 ஹவரில் மேட்ச், அதுக்கான லாஸ்ட் மினிட் வீடியோ இது. இந்த மேட்ச் வந்து லண்டன் ஸ்பிரிட் அந்த டீம்ஸ் விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் ஓவிஎல் அதுதான் அந்த டீமும் விளையாடுறாங்க. இதோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். லண்டன் ஸ்பிரிட்டோடைய பாசிபிள் பிளேயிங் 11. இந்த பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் எம் பெப்பர், கே ஜென்னிங்ஸ், ஓ போப், டி லாரன்ஸ், ஷிம்ரன் எட்மயர், ஆண்ட்ரூ ரஷல், எம் கிரிச்லி, எல் டார்சன், ஓ ஸ்டோன், ஆர் லெசன் அண்ட் டி ஓரல். இதுதான் வந்து லண்டன் ஸ்பிரிட்டுடைய பாசிபிள் பிளேயிங் 11. அதே மாதிரி அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஓவிஎல் டீம் வந்து வில் ஜாக்ஸ், டேவிட் மலன், ஜே காக்ஸ், சாம் கரன், சாம் பில்லிங், டி ஃபெராரியா, டாம் கரன், டி லாம்னோபி, என் சோட்டர், ஆடம் சாம்பா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். இதுதான் இந்த டீமுடைய பாசிபிள் பிளேயிங் 11. இந்த ஓவல் இந்த பேட்டிங் டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். வில் ஜாக்ஸ் 6 ரன்கள் அடிச்சிருக்காரு. வில் ஜாக்ஸ் 25 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் 7 ரன் அடிச்சிருக்காரு. வில் ஜாக்ஸ் 2 ரன் அடிச்சிருப்பாரு. வில் ஜாக்ஸ் 41 ரன்கள். அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் 6 ரன்கள். 6 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும்தான் வில் ஜாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்ல 1 மேட்ச் மட்டும்தான் வில் ஜாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே 25 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தம் 6 மேட்ச்ல 2 மேட்ச். ஸோ டேவிட் மிலான் பார்ப்போம். டேவிட் மிலான் வந்து 24 ரன்கள், இங்கே வந்து 0 ரன்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 17 ரன்கள் டேவிட் மிலான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 38 ரன்கள், இங்கே வந்து 17 ரன்கள், இங்கே வந்து 14 ரன்கள், இங்கே வந்து 7 ரன்கள். ஸோ 38 ஒரு 17 வச்சா கூட 2 மேட்ச், அதுக்கப்புறம் ஒரு 24, ஒரு வந்து 0. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. டீம் 23 ரன்கள், அதுக்கப்புறம் 14 ரன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 அவர் அடுத்து அதுக்கப்புறம் மேட்ச்ல இல்லை டீம் யூஇ. ஸோ அவரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் 31 ரன்கள், 3 ரன்கள், 2 ரன்கள் சாம் பில்லிங்ஸ். அதுக்கப்புறம் 17 ரன்கள் ரிட்டையர்ட். அதுக்கப்புறம் சாம் பில்லிங்ஸ் 24 ரன்கள், அதுக்கப்புறம் சாம் பில்லிங்ஸ் 5 ரன்கள். ஸோ மொத்தமாக இங்கே ஒரு 24 ரன், இங்கே ஒரு 17 ரன், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 31 ரன்கள், இங்கே வந்து ஒரு 3 ரன்கள். சாம் பில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. விக்கெட் கீப்பர்ன்றதுல கேட்ச், ஸ்கம்பிங் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு 31 ரன்கள் அடிச்சாருன்னா ட்ரீம் டீமில் வைஸ் கேப்டனாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு மேட்ச் விளையாடலை, இவங்களே அடித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாம் கரன் 20, டி ஃபெரேரியா 30. அதுக்கப்புறம் இங்கே பார்ப்போம், சாம் கரன் 2, டி ஃபெரேரியா 49. இங்கே பாருங்கள் 30, 49 டி ஃபெராரியா. அதே மாதிரி இங்கே டி ஃபெராரியா 2 ரன், இங்கே டி ஃபெராரியா 1 ரன், அதே மாதிரி இங்கே டி ஃபெராரியா 8 ரன். ஸோ ஆக மொத்தம் 5 மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டி ஃபெராரியா. அதே மாதிரி சாம் கரன் 2, அதுக்கப்புறம் சாம் கரன் 35, அதுக்கப்புறம் சாம் கரன் 68 ரன்கள். அதனால சாம் கரன் நோக்கி தான் எல்லாமே படையெடுக்கிறாங்க. இது பாருங்க 51 ரன்கள். எல்லா கேப்டன் வைஸ் கேப்டனுமே சாம் கரன் நோக்கி தான் என்ன பண்ணுவாங்கன்னா படையெடுப்பாங்க. விக்கெட்டும் எடுப்பார். பேட்டிங்கில் 68 ரன், 51 ரன்கள், இங்கே வந்து ஒரு 35 ரன்கள், இங்கே வந்து 2 ரன்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சாம் கரன் விளையாடல, இங்கே வந்து 20 ரன்கள். ஸோ ஆவரேஜாக சாம் கரன் வந்து ஒரு நல்ல பிக்காக இருக்காரு. அதுக்கப்புறம் டாம் கரன், ஸ்வாட்டர் இவங்க எல்லாமே ரொம்ப லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இங்கே 2 விக்கெட் ஓவிஎல் விட்டுருக்காங்க, இங்கே வந்து 9 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கே வந்து 9 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கே 5 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கே வந்து 4 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்கே வந்து 8 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ 6ல் ஒரு 3 மேட்ச் வந்து 8லேருந்து ஒரு 9 விக்கெட் விட்டுறாங்க. மீதி 4 மேட்ச் வந்து 3 மேட்ச் வந்து 4லேருந்து ஆவரேஜாக ஒரு 4 to 5 விக்கெட்ஸ் விடுறாங்க. ஆவரேஜாக இதில் வந்து 9 விக்கெட்ஸ் விடுறாங்க, இன்னொரு பாதி வந்து 4 விக்கெட்ஸ் விடுறாங்க. இதுதான் அவங்களுடையது. லண்டன் ஸ்பிரிட் பார்ப்போம். லண்டன் ஸ்பிரிட்டில் யார் நல்லா விளையாடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் லாரன்ஸ், லியாம் டார்சன். இங்கே பாருங்கள் டேனியல் லாரன்ஸ், ஷிம்ரன் எட்மயர். இங்கே பார்ப்போம் லியாம் டார்சன், ஆண்ட்ரூ ரஷல், மைக்கேல் பெப்பர். இங்கே வந்து மைக்கேல் பெப்பர், ஷிம்ரன் எட்மயர், டேனியல் லாரன்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டேனியல் லாரன்ஸ் ஒரு மஸ்ட் பிக்காக தெரிகிறாரு, ஷிம்ரன் எட்மயர் ஒரு மஸ்ட் பிக்காக தெரிவார். இங்கே லியாம் டார்சன் அண்ட் டேனியல் லாரன்ஸ் இவங்க தான் வந்து 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நல்லா அடிச்சிருக்காங்க. ஸோ பெப்பர், லியாம் டார்சன், ரஷல் இவங்க தான் ஒரு மெயின் பிளேயராக இருப்பாங்க. ஷிம்ரன் எட்மயர், டேனியல் லாரன்ஸ் இவங்கெல்லாம் தான் மெயின் பிளேயராக இருக்காங்க. 4 பேட்ஸ்மேன். லியாம் லாரன்ஸ், ஷிம்ரன் எட்மயர், பெப்பர், அதோட சேர்த்திங்கன்னா ஆண்ட்ரூ ரஷல் வேணால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம்.
இந்த டீமில் பார்ப்போம் கீட்டான் ஜென்னிங்ஸ், மைக்கேல் கிரிச்சி, ஆண்ட்ரூ ரஷல், லியம் டாசன். ஸோ டேனியல் லாரன்ஸ் விளையாடல. இந்த இதுலேயும் டேனியல் லாரன்ஸ் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து டேனியல் லாரன்ஸ் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவர் வந்து கேப்டனாக இருக்காரு, மஸ்ட் பிக்காக இவர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார் டேனியல் லாரன்ஸ். வில் ஜாக்ஸ் பார்ப்போம். வில் ஜாக்ஸ் வந்து 8 விக்கெட்ல 7 மேட்ச் 181 ரன்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 67 2, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 41 54 11. ஸோ ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்கல, ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்கல. இந்த மேட்ச் வில் ஜாக்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ வில் ஜாக்ஸோடைய வெனியூ ஆவரேஜ் வந்து ஒரு 30 ஆவரேஜ் இருக்கு. அப்புறம் டேவிட் மிலான் 8 விக்கெட்ல 4 மேட்ச் 48 ரன் 9-38. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் டேவிட் மிலானுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஜார்டன் காக்ஸ் 4 மேட்ச் 84 ரன்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 14, ரெண்டாவது இன்னிங்ஸ் 39 9 22. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா ஜார்டன் காக்ஸ் இருப்பாரு. சாம் கரன் இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு, ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். சாம் பெல்லிங் கீப்பிங் பண்றாரு, 7 மேட்ச் 58 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா 2 17. அதுக்கப்புறம் 9 1 14 25. ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ், வெளியில 25 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. டாம் கரன் 6 மேட்ச் 3 விக்கெட் 66 ரன் 8 விக்கெட்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 ரன், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 8 27 19 9. வெனியூல ஒரு குட் விக்கெட்ஸ் வச்சிருக்காரு. பட் ஓவராலா இந்த சீரீஸ்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. ஸ்பென்சர் ஜான்சன் 8 விக்கெட்ல 2 மேட்ச் 35 பால் போட்டிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கல. வெனியூல 10 மேட்ச் 12 விக்கெட். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் இவர் எடுக்கலாம், பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்லை. 8 விக்கெட்ல 5 மேட்ச் 5 விக்கெட். ஒரு டிஃபால்ட் ஒரு பிக்கா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ். ஒரு டிஃபால்ட் ஒரு பேஸ் பிக்கா வைக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளா இருக்க மாட்டாரு. 13 மேட்ச்ல 15 விக்கெட் வெனியூல எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்னா 2 மேட்ச் 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆடம் சாம்பாவை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட் 2 மேட்ச் 5 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 0 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்னா மஸ்ட் பிக்கா இவரை ட்ரை பண்ணுங்க செகண்ட் இன்னிங்ஸ். எம் பெப்பர் 8 விக்கெட்ல 4 மேட்ச் 40 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 16 ரன் 4 ரன். செகண்ட் இன்னிங்ஸ்ல 0 ரன் 20 ரன். வெனியூல 4 மேட்ச் 106 ரன்கள். ஸோ இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான். கீட்டன் ஜென்னிங்ஸ் நோ பர்ஃபார்மன்ஸ். போப் வந்து 2 மேட்ச் 4 ரன் தான் அடிச்சிருக்காரு. இவரும் வந்து வெனியூல 28 மேட்ச் 45 ரன். வெனியூ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டி லாரன்ஸ் 8 விக்கெட்ல 6 மேட்ச் 116 ரன்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 27 14 24 24. செகண்ட் இன்னிங்ஸ் போத் இன்னிங்ஸுமே ஒரு டி லாரன்ஸ் ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. எட்மயர் செகண்ட் பேட்டிங்ல நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 20 30 அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எம் கிரிச்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டெமோ டீம் பார்ப்போம். இவர் வந்து ஒரு கேப்டனுக்கான எலிஜிபிளான ஒரு பிளேயர். இவர் ஒரு எலிஜிபிளான ஒரு பிளேயரா இருப்பாரு. அதே மாதிரி லாரன்ஸ் ஒரு எலிஜிபிளான ஒரு பிளேயரா இருப்பாரு. ஸோ இந்த 3 பிளேயர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஸோ நம்ம ரிஸ்கி டீமா போகும்போது செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஆண்ட்ரூ ரஷல் எல்லாம் 50-50 ஆப்ஷன்ஸ். ஆடம் சாம்பா, வில் ஜாக்ஸ் திடீர்னு ஒரு 50-60 அடிப்பாரு, இல்லைன்னா ட்ராப் பண்ணிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இவர் இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாம் கரன், என் சோட்டர், டி லாரன்ஸ், டி மெலன், ஓபப், கே ஜென்னிங்ஸ். ஸோ ஃபெராரியா கண்டிப்பாக இருப்பார். டி லாரன்ஸ் கண்டிப்பாக இருப்பார். சாம் பில்லிங்ஸும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். பெப்பர், ரவுசிங்டன், ஓபப், கே ஜென்னிங்ஸ். ஸோ இது வந்து ரெண்டாவது ஜிஎல் டீம். ஸோ இதுலேருந்து ஒரு 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணுங்க, இதில் ஒரு 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணுங்க. சேம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.